மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பதவியை கொடுத்தவர். அந்த பதவியளவா அவர் முதல் விட்டு இருக்க வேணும். என்னால் இயலாது, பாராளுமன்றத்துக்கு போயிடாது, கதைக்கிடாது. தோல்வியடைந்த சுமந்திரனை, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை இந்த கட்சியின் ஒரு முக்கிய ஒரு இடத்துல வைக்க வேண்டும். அதிகாரம் செலுத்தக்கூடியவராக, வல்லமை செலுத்தக்கூடியவராக ஒரு இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 கூட்டு களவாணிகளும் சேர்ந்து செய்த வேலை என்றுதான் இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் யாரா அடிப்பவர்கள். நீங்க எங்க நிக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் பூசா தூக்கினாக்கள், நீங்கள் அரசின் சேவகர்கள், அரசின் பின்னே இருந்து அரசுக்காக ஊழியம் பண்ணியவர்கள். இப்போது தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்ய போறோம் என்று நீங்கள் இந்த புள்ளா விடக்கூடாது. அரியநேந்திரன் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஜனாதிபதி வேட்பாளராக நின்று விட்டார் என்று அவர் சொல்றது மிக அப்பட்டமான பொய். மாவை சேனாதிராஜாவை அவர்களை சந்தித்து அவர் கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை தான் மத்திய ஊழலை வாசித்தது என்று சேனாதிராஜா சொல்லுகின்ற பேட்டி எல்லாம் இருக்கிறது. சிறுதர் நோயில சிறு நோய்களை விலத்தி விட்டால் அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் பதவியில் இருந்தால் தான் தொடர்ந்து இந்த அரசியலை. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. செயலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையில் பல அரசியல்கள் பேசப்படுகின்றன. வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல்கள் பேசப்படுகின்றன. தையிட்டி விவகாரம் பேசப்படுகின்றது. ஆனாலும் அதற்கும் அப்பால் இன்னும் ஒரு விடயம் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுகீனமுற்று அவரால் தொடர்ந்து அந்த பதவியை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர் பதவி விலகியவுடன் சுமந்திரன் அவர்கள் அந்த பதவிக்கு இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நியமிக்கப்பட்ட விடயம் கட்சியினுடைய உள் விவகாரமாக இருந்தாலும் அரசியல் நோக்கில் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? சத்தியலிங்கம் அவர்கள் உண்மையாக சுயநலம் அடைந்து விட்டாரா என்ற ஒரு கேள்விதான் எனக்கு முதலாவது வருகிறது. அப்படி அவருக்கு சுயினம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு இப்ப கிட்டடியில தானே கொடுத்தவர்கள் இந்த தேசிய பட்டியல். ஒரு தோல்வியடைந்த ஒரு வேட்பாளருக்கு மக்கள் விருப்புக்கு மாறாக மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பதவியை கொடுத்தவர்கள். அந்த பதவியளவா அவர் முதல் விட்டு இருக்க வேணும். என்னால் இயலாது, பாராளுமன்றத்துக்கு போயிடாது, கதைக்கிடாது, மக்களை சந்திக்க இயலாது. இந்த தமிழக கட்சியின் செயலாளர் பதவி ஆபீஸ்ல இருந்தோண்டு செய்யற வேலை தானே. அவர் தன் வீட்டுல இருந்தானே அந்த வேலையை செய்யறார். அதை ஈஸியா செய்யலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இங்கே திட்டமிட்டு இவர்களுடைய நரித்தந்திர நாடகம் நடக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரை நான் பார்க்கின்ற ஒரு அரசியல் ஆய்வாளனாக தமிழர் அரசியல் பரப்பில் நடக்கக்கூடிய இந்த ஜில்மால் கோல்மால்களில் இது ஒரு முக்கிய பங்கை இப்போது வகிக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில், அதாவது தையிட்டி விகாரம் சம்பந்தமான இந்த பிரச்சனை சூடேறி இருக்கிற இந்த நேரத்திலே, அதாவது சூட்டோடு சூடாக தாங்கள் ஒன்றை ஒரு தோசையை சுட்டு விட்டால் மற்றவர்களுக்கு தெரியாது, அதிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். இது இவர்களுடைய டாக்டிக்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இது இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற வேலையை தவிர இதிலே இங்க சத்தியலிங்கம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஏதோ பாடாவாரியாக படுத்திருக்கிறார் என்று சொல்வது மிக அபத்தமானது. அப்படி அவருக்கு எதுவுமே கிடையாது. இப்போது தோல்வியடைந்த ஒரு அரசியல் பிரமுறை, குறிப்பாக தோல்வியடைந்த சுமந்திரனை, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரனை இந்த கட்சியின் ஒரு முக்கிய ஒரு இடத்துல வைக்க வேணும். அதிகாரம் செலுத்தக்கூடியவராக, வல்லமை செலுத்தக்கூடியவராக ஒரு இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 கூட்டு களவாணிகளும் சேர்ந்து செய்த வேலை என்றுதான் இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் யாரா அடிப்பவர்கள். அதனாலதான் நான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன். இந்த கோயில் பசுமாடுகளை நான் அவ்வாறுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அதிகாரம் மிக்க இடத்திலே ஒட்டி வாழ்பவர்கள். அது சி.வி.கே. சிவஞானமாக இருந்தாலும் சரி, அல்லது சத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, இப்போது இவர்களோடு ஒத்துப்பாடுகிற மகுடி வாசிப்பவர்கள் அனைவரும் அவ்வாறானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. ஸ்ரீமாவின்ற காலத்தில் ஸ்ரீமாவின்ற காலில் விழுந்த பரம்பரையில வந்தவர்களும், ஸ்ரீமாவுக்கு கொடி பிடித்தவர்களும், பிற்காலத்துல நாங்கள் எவ்வாறெல்லாம் எதிராக இந்த தமிழ் தேசியம் என்பதற்கு எதிராக நின்ற நீங்கள் யாரை குறிப்பிடுகின்றீர்கள் இந்த விவகாரங்களுக்குள்? இந்த விவகாரங்களே அது சத்தியலிங்கம் அவர்களுடைய அரசியல், குடும்ப அரசியல்ல இருந்து பார்த்தாலும் சரி, அல்லது சி.வி.கே. சிவஞானம் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. சி.வி.கே. சிவஞானம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்று அவரை குறிப்பிடுகின்றார். அவர் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் இந்த விமர்சனம் ஒரு முரணை ஏற்படுத்துகின்றது. நிச்சயமாக. ஏனென்றால்
இந்த தமிழரசு கட்சியில கருத்தாடுகள் உள்ளுக்கு செருகப்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளிகளில் அங்கே நிரப்பி இருக்கிறார்கள், களவாக கூட பதிவு செய்திருக்கிறார்கள் தான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஸ்ரீமாவன் காலத்தில் அல்பர்ட் துரையப்பாவுடைய வலது கையாக செயற்பட்டவர் தான் சி.வி.கே. சிவஞானம் ஐயா. அன்றைய காலத்தில் அவர் அதாவது அரசுடன் சேர்ந்தால்தான் இந்த யாழ் மாநகரத்தை விருத்தி செய்யலாம், அபிவிருத்தி செய்யலாம், அரசோடு சேர்ந்தால்தான் தமிழ் மக்களுக்கு ஏதோ எல்லாம் பெற்றுக் கொடுக்கலாம் என்று நின்றவர்கள் தான் இவர்கள். அந்த தமிழராட்சி மகாநாடு நடந்த காலத்தில் இருந்து அல்பர்ட் துரையப்பாவுடைய மரணம் வரைக்கும் இருந்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் தலை ஆமை போல உள்ளுக்கு இழுத்து கொண்டு இருந்தார்கள். பிறகு அதிகாரம் செலுத்த வல்லவர்கள் வருகின்ற போது அந்தந்த விடுதலை போராட்ட இயக்கங்களோடு எல்லாம் நின்றார்கள். பிறகு இப்ப என்ன திருப்பி அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார் அல்லவா, 1944 ஆண்டிலிருந்து தமிழ் தேசிய பரப்பில் செல்வநாயகம், வன்னியசிங்கம், ஜி பொன்னம்பலத்தோடு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நின்றடா என்று கோஷம் எழுப்பியவர்களுள் தானும் ஒருவர் என்று குறிப்பிடுகின்றாரே. அப்படி இருக்கும் நிச்சயமாக கடந்த ஒரு தேர்தலை பார்த்து நான் தான் வெக்கி தலை எனக்கு தான் வெக்கமா இருந்தது, அவருக்கு வெக்கம் வராது. என்னன்னா இந்த தமிழன் என்று சொல்றா தலை நிமிந்து, எங்க தலை நிமிந்து நீங்க நிக்கிறீர்கள், நீங்க எங்க நிக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் கூசா தூக்கினாக்கள், நீங்கள் அரசின் சேவகர்கள், அரசின் பின்னே இருந்து அரசுக்காக ஊழியம் பண்ணியவர்கள். இப்போது தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்ய போறோம், நீங்கள் இந்த புல்லுடா விடக்கூடாது, உங்களால் எதையுமே செய்ய முடியாது, நீங்கள் ஆளுமை மிக்க மனிதர்களும் கிடையாது, நீங்கள் வெறும் பேப்பர் ஒர்க் செய்யக்கூடிய ஆக்கள் அல்லது அரசுடைய கட்டளைக்கு பணிந்து வேலை செய்ய ஆக்கள். அதே போல உங்களுக்கு இப்ப கட்டளை பிறப்பிக்கிறது ஒருத்தர் தேவை, அதுக்குதான் நீங்க சும்மா தண்டனை கொண்டு வச்சுக்கிறீங்க. தவிர நீங்கள் இதுல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மனிதராக இருந்திருந்தால் நீங்கள் கடந்த காலத்துல உங்களுடைய அதாவது தமிழரசு கட்சியோடு அதாவது மீண்டும் ஒரு கூட்டுணர்வுக்காக பேசப்பட்ட போது நீங்கள் அர்த்த புஸ்தியான எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை, இன்று வரையும் செய்யவில்லை. இப்போது நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த காலத்தில் கயேந்திரகுமாரும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கூட்டுணர்வு கொண்டு அறிவிப்பை விட்டு விட்டார். நீங்கள் உடனே கொடுக்கு கட்டி கொண்டு வலிக்கிட்டு விட்டீர்கள். அதுவும் முதல்வர் ஸ்ரீதரன் அந்த முன்னெடுப்பை எடுக்க நீங்கள் அவரை மேவி பாய்ந்து இப்போது நீங்கள் போய் கயேந்திரனோட கதைக்கிறீர்கள். இப்ப நீங்கள் கதைக்கிறதுக்கான காரணம் என்னென்றால் நீங்கள் விரும்புகின்ற உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இந்த அரசின் கருவியாக செயற்படுகின்ற அல்லது தென்னிலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு பின்னே இருந்து உங்கள் அதிகாரங்களை செலுத்துவதற்கான நீங்கள் நேரடியாக நின்று நெஞ்சை நிமித்தி உங்களால் அதிகாரம் செலுத்த முடியாது என்பது உண்மை. ஆகவே உங்களுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்க வேணும், அவற்றை முகமுடிய போட்டுக்கொண்டு நீங்கள் நின்று செய்ய போறீர்கள். இதற்காகத்தான் இந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் நடக்கிற தவிர கட்சியால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவருக்கு திடீரென அதாவது செயலாளர் பதவியை நீங்கள் கொடுக்கிறீர்கள். இரண்டாவது, இந்த தலைவர் பதவியை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையான ஒரு ஆளாக இருந்தால், நீங்கள் உண்மையான ஒரு நேர்மையான இதய சுத்தியான ஒரு மனிதராக இருந்தால் நீங்கள் இந்த தலைவர் பதவியை ஏற்றிருக்கவே கூடாது. நீங்கள் தேசியம் பேசுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், மக்கள் நலன் என்று சொல்கின்றவர்கள், ஜனநாயக முறைமை ஜனநாயக விளிமியம் என்று சொல்லுகின்ற நீங்கள் உங்களுக்கு மனசு இருந்தால், உங்களுக்கு அடிமனதில் ஒரு மனசு தர்மம் இருந்தால், தர்மத்தின் படி நீங்கள் நடந்தால் நீங்கள் அந்த தலைவர் பதவியை ஏற்றிருக்கவே கூடாது என்றால் ஏற்கனவே தலைவர் பதவியை தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் கட்சியில் நிரம்பினால் அவரையே பதித்தலைவராக நிறுத்திடலாம். சிறுதரனை பதித்தலைவராக வைத்துக் கொண்டு உங்களுடைய அந்த இரட்டை வேட கோட் விவகாரம் இருக்கிறது தானே தீர்வு. அதாவது பிள்ளையை கிள்ளி தொட்டிலை மாட்டுகின்ற உங்களுடைய அடியாட்களை அனுப்பி வழக்கை தாக்கல் செய்வீர்கள். பிறகு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள், இப்படி ஒரு நடக்க போது எது நடந்தாலும் நான் இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு ஆவண ரீதியாக நீங்கள் இது இந்த சட்டத்தரணிகள் செய்கிற வேலை. அந்த சட்டத்தரணி வேலையை அவர் சரியாக செய்து அவரை இப்போது நீங்கள் செயலாளராக்கி போட்டீர்கள். அப்ப இங்க என்ன நடக்கின்றால் உங்களுடைய விருப்புக்கு இங்க கட்சியில ஜனநாயகம் கிடையாது. உட்கட்சி ஜனநாயகத்தை பேணுவோம் என்று சொல்லிக்கொண்டு உட்கட்சி சர்வதிகாரத்தையும் உட்கட்சி சட்ட பயங்கரவாதத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே கருத்தாகிறது. அப்ப சுமந்திரன் அவர்களை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தியது உங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் நீங்கள் இதிலே இந்த தொடர்ந்து தலைவராக இருப்பதற்கும். நீங்கள் இந்த அடுத்த தலைவரை நீங்கள் நடத்த போவதில்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை குறைக்க போகிறீர்கள். குறைத்து விட்டால் உங்களுடைய அடிவரடிகள் இருந்து கொண்டு ஏகமனதாக உங்களை தலைவராக தெரிவு செய்வார்கள். செயலாளரையும் பதில் செயலாளரையும் ஏகமனதாக செயலாளர் என்று தெரிவு செய்வார்கள். அதற்கான எல்லா முகாந்திரங்களையும் நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். தமிழரசு கட்சியை நீங்கள் அழிவின் பாதையில் கொண்டு போய் விட்டீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது இந்த சி.கே. சிவஞானம் ஐயா கடந்த பேட்டி ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார், ஐக்கியம் வேண்டும், தேசியம் வேண்டும், நாங்கள் தேசிய தலைவர்கள் ஒன்று செய்ய போறோம் என்று. நீங்கள் யார் தேசிய தலைவர்? ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் தேசியம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் வெக்கம் இல்லாம காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. உங்களை ஏன் தோற்கடித்தார்கள்? எல்லாரையும் உங்களுக்கு எதிராக ஏன் வாக்களித்தார்கள் யாழ்ப்பாணத்துல? உங்களுக்கு அது புரியவில்லையா? ஏன் இப்போ மானம் கெட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடவுங்க, இதே சுத்தியா பேசுங்க, ஏன் பொய்ய பேசுறீர்கள்? இதே போலத்தான்
இன்னும் ஒரு பொய்யை நான் உதாரணத்தோடு சொல்ல வேண்டும். அதாவது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே நிகழ்வு ஒன்றின் போது பேராசிரியர் கணேசலிங்கம் இருந்தார். பெரும் பெரும் கல்விமான்கள் எல்லாம் அந்த அவையில இருந்தார்கள். பேராசிரியர் கணேசலிங்கத்தை நோக்கி ஒரு கட்டு பேப்பரை தூக்கி போட்டார். இதுதான் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது, இதோ இருக்கிறது என்று போட்டார். சுமந்திரன் அவர்கள் அந்த காகித துண்டு பேப்பரை போட்டார். போட்டுட்டு கேட்கிறார். அதாவது மேடையில இருப்பவர்கள் ஒரு அறிக்கையை போட்டால் அதை வாசித்து விளங்குவதற்கும் அல்லது வாசிப்பதற்கும் நேரம் இருக்காது. பேராசிரியர் கணேசலிங்கம் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அதிலே இவர் சொல்ற பொய்யை அவர் அந்த மேடையிலே சொல்லி ஏன் தானும் அவமானப்பட வேண்டாம், அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் போட்ட அந்த போர்க்குற்ற விசாரணை நடந்தது என்று சொன்ன அந்த பொய்யான அந்த கடிதம் என்னவென்றால், அதாவது இலங்கையிலே போர்க்குற்றம் நடந்தது என்பதற்கான புலனாய்வு அறிக்கையை தவிர விசாரணை அல்ல. விசாரணை என்பது சர்வதேச நீதியாளர்களை வைத்து இந்த நடந்ததா இல்லையா என்பதை விசாரிப்பது. நீதிமான்கள் அங்கே விசாரிக்கவில்லை, அதிகாரிகள் அல்லது உளவாளிகள் அந்த தகவலை திரட்டினார்கள். தகவலை திரட்டி கொடுத்த அறிக்கை தான் அதுவே தவிர அது ஒரு நீதி விசாரணை அறிக்கை அல்ல. அப்ப நீதி விசாரணை அறிக்கை என்பது இவருக்கு தெரியுமா தெரியாதா என்ற முதலாவது கேள்வி இருக்கிறது. இவர் ஒரு சட்டத்திரணி, அதுவும் ஜனாதிபதி சட்டத்திரணி, அடிக்கடி அதை போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி சட்டத்திரணி என்று நாங்கள் இந்த ஜேபி என்று போடுற மாதிரி இப்ப இங்க இந்த ஜனாதிபதி சட்டத்திரணி அடிக்கடி அதை போட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு இவர் சொல்வது அசிங்கமாக இல்லையா? இவ்வளவு பெரிய பொய். இது ஒரு அறிவியல் சமூகம் உங்களை எவ்வாறு பார்க்கும்? இது அதாவது கடந்த காலங்களிலே ஆடியோக்களிலும் வீடியோக்களிலும் இருக்காது, இப்போது அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது, அனைத்தும் இருக்கிறது. எதிர்காலத்தில் பார்க்கின்ற போது சிரிப்பார்கள். உங்களுடைய அந்திம காலத்திலும் இதை போட்டு காட்டுவார்கள், இப்படியான ஒரு பொய்யன். அப்ப இதுகளெல்லாம் விளங்கிக் கொள்ளாமல், இவற்றை தெரிந்து கொள்ளாமல் இந்தெந்த காலத்தில் தங்களுடைய இவைகள் எல்லாம், இந்த பொய்கள் எல்லாம் சொல்லுகின்றது வெட்கமின்றி பொய்கள் சொல்லுவது தங்களுடைய சுயநலத்தின் உச்சம். இந்த சுயநலம் என்கின்றது அதனுடைய உச்சம் எங்க போதென்றால் அது சுயநலம் என்பது அம்மனமானது. அதுக்கு ஆடை தேவையில்லை, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த சுயநலத்தின் உச்சம் அம்மனம் அனுப்பினான். அதுக்கு அப்படி கவலையே கிடையாது. தங்களுடைய நிலைமை அடைந்தால் காணும், தங்களுடைய இலக்கை அடைந்தால் காணும். அதனுடைய உச்சம்தான் இப்போது இந்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களை தலைவர்களாக கட்ட முற்படுகிறார்கள். உண்மையில நீங்கள் நியாயமாக இன்னும் ஒரு விடயத்தை சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் வலியுறுத்துகின்றார் அவருடைய ஊடக செவ்வியிலே. தமிழ் தேசிய கட்சிகளால் மட்டுமே ஜனாதிபதியுடனோ நாடாளுமன்றத்துடனோ அல்லது அரசுடனோ பேச முடியும். கட்சி தலைவருக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், யாரும் சுயாதீனமாக செயற்பட முடியாது என்று லேசான தொழியில் மறைமுக எச்சரிக்கை விடுக்கின்றார். அந்த எச்சரிக்கை யாரை நோக்கி விடப்படுகின்றது? இதை பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இதில் 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன். இந்த 2 ஸ்ரீக்களையும் அவர் முடக்குவதற்கும், அவர்களை மேலெழுந்து போகாமல் தட்டி அமர்த்துவதற்கும், அவர்களை மட்டம் தட்டுவதற்குமான சொல்லாடல்கள் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டதாக நான் அதில் உணர்ந்தேன். ஏனென்றால் இவரை பொறுத்தளவில் இப்போது இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களும் சர்வதேச தலைவர்களை சந்திக்க வேண்டும், சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும். அவர் சந்தித்து தங்களை தொடர்ந்து இந்த களத்திலே இருக்கிறோம், நாங்கள் தமிழ் மக்களுக்காக ஏதோ தோளிலே காவுகிறோம் என்று காட்ட வேண்டும். இதற்காகத்தான் இவர் அதை சொல்லுகிறார். ஏனென்றால் இதிலே திரு சுமந்திரன் அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம், வேறு எதுவாகவும் இல்லை. ஆகவே இவர் தொடர்ந்தும் சுமந்திரனை தக்க வைக்கவும், சுமந்திரனை பெரும் தலைவராக காட்டவும் முற்படுவார். சுமந்திரன் இல்லாவிட்டால் ஏதோ சர்வதேச அரசியல் பிரதிநிதிகளை உடன் பேச முடியாது என்று சொல்லுவார். சுமந்திரனுக்கு சட்டம் தான் தெரியுமே தவிர அரசியலில் அவர் அந்த அளவு பாண்டித்தியம் பெற்றவர் அல்ல. அவர் இந்த மக்கள் மத்தியில் இவ்வளவு பொய் சொன்னதிலிருந்தே நாங்கள் ஊகித்துக் கொள்ள வேண்டும் இவர்களுடைய அறிவு எந்த அளவில் இருக்கிறது என்பதை. தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவர்களிடம் இருக்கிறதா அல்லது இவருடைய ஒரு ஆளுமை இருக்கிறாண்டா? இல்லவே இல்லை. இவர்கள் வெறும் இந்த ஒத்தோடிய அரசியலை செய்யக்கூடியவர்கள். நல்லாட்சி அரசாங்கத்தில் இவர்கள் எல்லாத்தையும் காவி கிழிச்சு எல்லாம் முடிஞ்சு விட்டது, இனி திருப்பி ஒன்று இவர்கள் செய்ய போகிறார்கள். இந்த 5 வளையாது 50 வளைய மாட்டாது. இவர்கள் 5 வளையவில்லை. அப்படியே இப்போது நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரனை கட்டுப்படுத்துவதோடு அந்த ஸ்ரீதரனுக்கான செயற்பாடுகளை முடக்குவதற்கு சி.வி.கே. மற்றும் சுமந்திரனுடைய புது வியூகமாக இதனை பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு புது வியூகம் தான். இந்த வியூகத்துக்குள்ளால் ஸ்ரீநேசனையும் கட்டுப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் சாணக்கியனுக்கு எதிர்காலத்தில் ஸ்ரீநேசன் சவாலாக இருக்கலாம், அதே போல அரியநேந்திரன் சவாலாக இருக்கலாம். அதனாலேதான் கடந்த ஒரு பேட்டியிலே அவர் அரியநேந்திரனை நாங்கள் விலக்கி விட்டோம் என்று சொல்கிறார். இங்கே ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக மீறலையும் அப்பட்டமான ஒரு சூதுவாது உடைய ஒரு அந்த
அவர்களுடைய அந்த கெட்ட எண்ணங்களும் அங்கே வெளிப்படுவதை நான் பார்த்தேன். ஏனென்றால் அரியநேந்திரன் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஜனாதிபதி வேட்பாளராக நின்று விட்டார் என்று இவர் சொல்றது மிக அப்பட்டமான பொய். இந்த வயோதிக பருவத்தில் இவர் சொல்வது அவ்வளவு நல்லதல்ல. இதெல்லாம் பதிவிலே இருக்கிற விஷயங்கள். ஏனென்றால் அன்றைய நாளில் தலைவராக இருந்தவர் மாவை சேனாதிராஜா அவர்கள். மாவை சேனாதிராஜாவை அவர்களை சந்தித்து அவர் கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை தான் மத்திய ஊழலை வாசித்தது என்று சேனாதிராஜா சொல்லுகின்ற பேட்டி எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவர் எவ்வளவு பொய் சொல்லுகிறார். அப்ப உங்களுக்கு யாரையும் அகற்ற வேண்டும் என்ற அந்த கோபம் இருக்கிறது. உங்களுடைய தனி நலன்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட கோபங்களுக்காக நீங்கள் இந்த கட்சியிலே சட்ட பயங்கரவாதங்களை செய்தீர்கள், உங்களுக்கு குழுவாதங்களை செய்தீர்கள். இதுதான் அங்க நடக்கிறது. அப்ப இங்க அவருக்கான கடிதத்தை நாங்கள் எழுதி விட்டோம் என்றும் அவர் கூச்சம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. இதுதான் இந்த பிரச்சனை. அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் அவர் தர்மமாக அவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் பிரச்சனை. அதாவது அரியநேந்திரன் அண்ணர் அவர்கள் எதிர்வரும் தேர்தலிலே போட்டியிடுவேன் என்று அவர் வெளிக்கிட்டால் இவர்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும்? அந்த சொல்லினோம் இவர் தானே கேட்கிறேன் என்றவர் ஏன் பாரார் என்று சொல்லினோம். அப்ப அவரை ஓரம் கட்டுவதுதான் என்ற நோக்கம். ஸ்ரீநேசன் என்ற ஒரு தலைமை, அவர் தலைவரோ அவர் தடியோ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு முன்னே 2,26,000 வாக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. செல்லுபடியான ஒரு 60,000 வாக்குகளும் இவர்களுடைய குழப்பங்களினால் அரியநேந்திரன் ஐயாவுக்கும் கீறி மற்றவர்களுக்கும் கீறி அது ஒரு செல்லுபடியற்ற வாக்குகளாக போனவைதான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வாக்குகளை நாங்கள் பார்க்கலாம். அரியநேந்திரன் ஐயாவுக்காக அண்ணருக்காக வழங்கப்பட்ட வாக்குகளை. அவருக்கு ஒரு பெருமானம் இருக்கிறது. இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இவர் கட்சியிலிருந்து துரத்தலாம், கட்சியிலிருந்து விலக்கலாம், அது வேற. ஆனால் அரியநேந்திரன் என்ற நபருக்கு தமிழ் மக்களுடைய அரசியலில் ஒரு பங்கும் பாத்திரமும் இருக்கிறது. ஒரு தமிழ் மக்கள் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு தான் துணிந்து நிற்கிறேன், தனக்கு பதவி பட்டம் எதுவும் தேவையில்லை, நான் நிற்கிறேன் என்று வந்த உயர்ந்த மனிதர். அவரை பற்றி இவர்கள் பேசுவதற்கும் அவரை நாங்கள் கலைத்து விட்டோம் என்று சொல்வதற்கும் இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவர்கள் வெறும் அமனமாக திரிபவர்கள். இவர்கள் அரசியல் அமனமாக திரிகிற மனிதர்கள். இவர்கள் அவரை பற்றி விமர்சிக்க முடியாது. என்னை பொறுத்தளவில் அவரிடம் 1000 சரிபிழைகள் இருக்கலாம். சரிபிழை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஆனாலும் ஒரு நெருக்கடியான காலத்தில் அவர் நின்றார். இவர்கள் நிற்பார்களா என்றால் இவர்கள் புத்துக்கோடி போய் ஒழிச்சிருக்கணும், பாலியல படுத்திருக்கணும், வரவே மாட்டினோம். தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்காக வந்து நிற்கொண்ட தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய எந்த ஒரு மனநிலையும் இவர்கள் இல்லை. இந்த வயோதிப காலத்திலும் இல்லை. இதுதான் உண்மை. இவர்கள் இன்னும் ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இனி வருகின்ற காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும். நான் ஒரு சில தலைவர்களோடு பேசிவிட்டேன். வெகு விரைவில் அதற்கான இணக்கம் ஏற்படும். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்தனியாக கேட்டு நாங்கள் சபைகளை அமைப்போம் என்றும் இன்னும் ஒரு கருத்தினையும் பதிவு செய்கின்றார். நான் கேட்கிறேன், இதை ஆரம்பித்து வைத்தவர் ஸ்ரீதரன் தானே? அவர் தானே கட்சியில தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். அவரையே முன்னெடுக்க விட்டுருக்கலாம் தானே? நீங்கள் ஏன் அவரை விட்டுட்டு நீங்களும் ஓடுறீர்கள்? நீங்களே ஓடி போய் போடுறீர்கள்? அப்ப உங்களுக்கு ஆசை இருக்கிறது. உங்களுடைய ஆசை, தனிப்பட்ட ஆசை என்பது ஒரு பெருத்த ஆசை. அது சின்ன கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்கள் எந்த தேர்தலையும் போட்டியிடாமல் நீங்கள் அந்த உச்சாணியில் இருந்து தமிழர்களுடைய தலைவராக மரணித்து விட வேண்டும் என்ற சித்த விட்டு ஆசை உங்களுக்கு வந்து விட்டது. என்னை பொறுத்தவரை நான் அதைத்தான் சொல்லுவேன். இவருக்கு வந்து விட்டது. இப்படி பல பேருக்கு வந்தது. அந்த வரிசையில இப்ப இவர் நிற்கிறார். நான் சொல்லுவேன், அவர்களுக்கு நடந்த அதே நிலைமைதான் இவருக்கும் வரும். இதே நிலைமையில் இவர் போனால் கடந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடந்ததோ அவைகள் அனைத்தும் இங்கே வரும். உடையார் பொல்லு அனுப்பினது மாதிரி இவருக்கு பொல்லுத்தான் வரும். இன்னும் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார். தமிழ் தேசிய கட்சிகள் கட்டாயம் ஒன்றுபட வேண்டி இருக்கின்றது, ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த தேர்தலில் எதிரும் புதிருமாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. திரு சுமந்திரன் அவர்கள் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். CVK சிவஞானம் கூறுவது போன்று தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவதும் கிடையாது. என்னை பொறுத்தளவில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற பெரும் ஆவல் கொண்டவன் நான். கடந்த 2.5 வருடங்களாக தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களிலே தமிழ் மக்களுக்கு தேவை ஐக்கியம் 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 என்று எழுதி கொண்டிருப்பவன் நான். ஆனாலும் அந்த நான் விரும்புகிற ஐக்கியம் என்னுடைய கனவாக அல்லது என்னுடைய விருப்பாக இருக்கிறது, அது நடைமுறைக்கு வருமா என்றால் அது கேள்விக்குறியானது. ஆனாலும் தொடர்ந்து அந்த ஐக்கியத்தை பற்றி நானோ அல்லது என் சார்ந்தவர்களோ அல்லது என்னை போன்ற பல அரசியல் அறிஞர்களோ எழுதுவது, அதாவது இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக அல்லது தமிழ் மக்களுடைய அறிவியல் சமூகம் இதை செய்யவில்லை என்ற குற்றம் எங்கள் மீது வரக்கூடாது, எங்களுடைய காலத்தில் நடந்தது என்ற குற்றம் வரக்கூடாது, என்ற பழிச்சொல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு ஒற்றுமை வர வேண்டும். ஆனால்
இவர்களைப் போல இந்த கடஞ்செடுத்த சுயநலவாதிகளும் இந்த ஏமாற்று பேர்வழிகளும் இந்த ஒற்றுமைக்குள் வந்தால் இந்த ஒற்றுமை நிலைக்காது. இதய சுத்தியுடன் செயற்பட வல்லவர்கள் தேவை. இங்க இதய சுத்தியுடன் செயற்பட வல்லவர்கள் யாரும் இல்லை. இவர்கள் யாருடையோ வேலை திட்டத்தை செயற்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சேவகர்களாக இருப்பவர்களால ஒரு ஒற்றுமையை, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. கருத்தை கூறுகின்றார். ஸ்ரீதரனை கட்சியை விட்டு நீக்க மாட்டோம். ஸ்ரீதரன் அவர்கள் கூறிவிட்டுத்தான் அவர் ஆதரவு வழங்கினார் என்று கூறுகின்றார். ஆனால் கடிதங்களில் பேசப்பட்டது இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் அதில் பதிவு செய்கின்றார். அவர்களிடம் விளக்கம் கோரி நாங்கள் கடிதங்களை பெற்றிருக்கின்றோம், ஆனால் ஸ்ரீதரனை கட்சியை விட்டு நீக்க மாட்டோம். இங்கே முக்கிய விஷயம், மகேந்திரன் அண்ணருக்கும் இதைத்தான் நினைப்பினார்கள், சிறுவனுக்கும் இதைத்தான் நினைப்பினார்கள். 2 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்தார்கள். 2 பேர்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் சிறுதரனை இவர்கள் விலத்தவில்லை. ஏனென்றால் யாழ் மாவட்டத்தினுடைய ஒரு பெரும் பகுதி, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கொத்தான வாக்குகள் சிறிதரன் பக்கமே இருக்கிறது. ஆகவே சிறிதரனை இழந்துவிட்டால் இந்த கட்சிக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. இந்த கட்சி 3வது கட்சியா கீழே போய் நிற்கும். ஆகவே இவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. அதனாலதான் இவர்கள் சிறிதரனை விலத்தாமல் இருக்கிறார்களே தவிர, சிறிதரன் குறைந்த வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு இப்ப துண்டு கொடுத்திருப்பினோம். 1. 2வது, இந்த பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்தால் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது இலங்கையுடைய 2வது அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தில் குறிப்பிடப்படுகின்ற பாராளுமன்றம், அதாவது உச்சிதாவாத் சட்டத்தின் மூலம் பதவி நீங்கியவர்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக வகை செய்யலாம் என்ற சட்ட சீர்திருத்தத்தின் மூலம் இவர்களுக்கு ஆளுங்கட்சியினர் அந்த பதவியை தக்க வைப்பதற்கு ஆதரவளிப்பார்கள். இது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தமிழ் தரப்பில் இந்த உடைவுகள் ஏற்படுகின்ற போது அதை அரவணைப்பதற்கு சிங்கள தரப்பு எப்போதும் தயாராக இருக்கும். அது எந்த நிபந்தனையும் என்று செய்யும். இங்கே ஸ்ரீதரனோ அல்லது ஏனையவர்களோ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்களோ போய் அங்கே எம்பிபியில சேர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. அவர்கள் இவர்களை அணைப்பதன் மூலம் இவர்களுக்கு எதிரான அம்புகளை திருப்பி விட முடியும், இந்த கட்சிகளை உடைக்க முடியும். அப்ப சிங்கள தேசம் அதை செய்யும். அப்ப இது இயல்பானது. சிறுதரனோ அல்ல சிறுநோ இவர்களை விலத்தி விட்டால் அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் பதவியில் இருந்தால்தான் தொடர்ந்து இந்த அரசியலை மேற்கொள்ள முடியும். பதவியை இழந்து விட்டு பேருந்து இந்த அரசியலை மேற்கொள்ள முடியாது தமிழர் தலைமைக்கு. அதை தமிழ் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உங்களுடைய பார்வையில் அப்படியானால் CVK சிவஞானம் ஒரு நடுநிலைமையான தலைவராக தென்படவில்லை? ஒருபோதும் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட ரீதியாக நான் பேசி இருக்கிறேன். எனக்கு அவர் மீது வேறு பல சந்தர்ப்பங்களிலே அவர் மீதான நல்ல மதிப்பு இருக்கிறது. அவர் பல இடங்களே நல்ல முறையிலே நடந்திருக்கிறார். அதற்காக அவர் இங்க அரசியல் அவர் நல்ல முறையாக நடக்கவில்லை. இந்த கட்சி அரசியலில் அவர் நல்லபடியாக நடக்கவில்லை. அவர் நேர்மையாக நடக்கவில்லை. இதே சுத்தியோடு நடக்கவில்லை. தர்மத்தின் பாற்பட்டு செயற்படவில்லை. ஜனநாயக விழுமியங்களையும் ஜனநாயக முறைமைகளையும் அவர் கடைபிடிக்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன். அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது. அந்த வரலாற்று உதாரணங்களை இதில் நான் சொல்வது அவ்வளவு அழகல்ல, ஆனால் அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே அவர் தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில், ஆயுத போராட்ட காலத்தில் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழ் அரசியலில் இந்த பெரிய தமிழ் அரசியல் பரப்புக்குள், அவர் சொல்கின்ற 44ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையான இந்த அரசியல் பரப்புக்குள் ஜனநாயக அரசியல் வழியில் அவர் சரியாக நடக்கவில்லை. சரியா அவர் நேர்மையோடும் இதய சுத்தியோடும் தமிழ் மக்களுக்கு சார்பாகவும் நடக்கவில்லை. அதாவது முன்னாள் யாழ் மேஜராக இருந்த நாடாளுமன்ற தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருக்கிற உருத்திரகுமாருடைய தந்தையார் ஆகிய விஸ்வநாதன் இருந்த காலத்தில் அவரை சரியாக செயற்பட இவர் விடவில்லை. அதற்கான ஏராளமான தரவுகளும் ஏராளமான குற்றச்சாட்டுகளும் இவர் மீது இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போது இங்கு விவாதிக்க வரவில்லை. இருந்தாலும் இத்தகைய மனிதராகத்தான் இவர் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. என்றால் ஒரு வரலாற்று மாணவனாக, அரசியல் வரலாற்றுத்துறை ஆளுநராக இருந்து கொண்டு சிலவற்றை சொல்லி காட்டாமல் விடக்கூடாது. இதை போல பலர் வந்திருப்பார்கள். பல இந்த உருத்ராஜ புனர்கள் இங்கே வரக்கூடும். ஆகவே யார் வந்தாலும் யாருடைய பங்களிப்பையும் அவரவர் பங்களிப்பு இன்ன என்பதையும் அதற்குரிய அளவுகோளுடன் சொல்ல வேண்டும். அதை நான் சரியாக செய்கிறேன் என்றுதான் என்னை பொறுத்தவரை நான் கருதுகிறேன். சில வேளைகளில் நான் இவர்களை பற்றி நான் அவதூறாக அல்லது இவர்களை நான் ஓரங்கட்டி பேசுவதாக நினைத்தால் அது அவரவர் அறிவின் பாற்பட்டது. என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் வரலாற்று பரப்பில் அந்தந்த காலத்தில் இவர்களுடைய பங்களிப்பு என்ன, இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது நீங்கள் கூறுகின்ற விமர்சனம் அல்லது கருத்துகளுக்கு அப்பால் கட்சி சுமந்திரன் அவர்களை பதில் பொதுச் செயலாளராக தெரிவு செய்துவிட்டது. இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன இடம்பெற போகிறது? பதில் பொதுச் செயலாளராக தெரிவு செய்தவர் இதை தொடர்ந்து வைத்திருப்பார்கள். பதில் தலைவரும் பதில் செயலாளரையும் கொண்டு இந்த கட்சி தொடர்ந்து ஆளப்படும். இவ்வாறு ஆளப்படுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் இந்த இவர்களுக்கு எதிரானவர்கள் துரத்தப்பட்டு விடுவார்கள் அல்லது அவர்கள் போய் விடுவார்கள். அதற்கு பிறகு இவர்களுடைய சாம்ராஜ்யம், அதன் பிறகு இவர்கள் ஏகமனதாக தலைவரையும் செயலாளரையும் தெரிவு செய்து விடுவார்கள்.
இந்த ஏகமனது என்பதிலிருந்து அங்கு ஒரு அராகஜம் நடக்கிறது, அங்கு ஒரு தனிநபர் சர்வதிகாரம் நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்க ஏகமனதா என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏகமனதா இங்கே ஒரு தரம் பாறை இல்லை, மாற்று தரப்பு இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த ஏகமனது என்று சொல்லுவதையே ஒரு சர்வதிகாரத்தின் உச்சந்தான், இது ஒரு இறைச்சதிகாரத்தின் உச்சந்தான், இது ஒரு குழுவாதத்தின் உச்சந்தான். அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். இங்க கட்சியில் ஏகமனதாக இங்க யாரையும் தெரிவு செய்யல. அதாவது கடந்த காலங்களில் இந்த தலைமை செயலாளர் தெரிவுகள் அந்த 2 வருடத்துக்கு ஒரு முறை தெரிவு செய்வது என்பதை எல்லாம் அது நடக்காமலே இவர்கள் தங்களுடைய கோப்புகளிலே அறிக்கைகளை எழுதிவிட்டு அண்ணாந்து படுத்திருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்ப அதையெல்லாம் நியாயப்படுத்த சொல்ல வருவார்கள், இல்லை நாங்கள் செய்தோம் என்று. அவ்வாறு இல்லை. இந்த அரசியல் கட்சிகள் தூங்கிய காலத்தில் அல்லது செத்து போயிருந்த காலத்தில் இவர்கள் தனி அறிக்கைகளை எழுதி வச்சு கிடந்த காலம் எல்லாம் இருக்கிறது. அப்படித்தான் பலர் இப்ப இந்த கட்சியின் மூத்த உறுப்பினராக வந்து விட்டார்கள். ஏனென்றால் வேற கட்சிகள் எல்லாம் இருந்து விட்டு திடீரென்று நான் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. பல பேர் இந்த அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் தமிழரசு கட்சியில ஓடி போய் ஒட்டி விட்டு நாங்கள் மூத்த தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 40 வருஷத்துக்கு மேல் சேர்ந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உள்விவகாரங்களும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சிந்தனைகளும் தமிழரசு கட்சி வெளிப்படுத்துகின்ற போக்குகளும் தமிழரசு கட்சியினுடைய மனப்பாங்கும் அதனுடைய பதில் தலைவர்கள் செயலாளருடைய பதவியினுடைய உள்நோக்கங்களும் தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.